அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்க எல்லாம் யாருன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்க எப்பெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லி உங்க உள்ளத்துல எப்பெல்லாம் நினைப்பு வருதோ அப்பெல்லாம் நீங்க நினைக்கும் போதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. என்ன தேவையோ அதை கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். அந்த நிறைவேற்றுவாருங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். வர வரத்தான் உங்களை கர்த்தர் விருத்தியாக்க முடியும். பாருங்க, சங்கீதம் கர்த்தருக்கு 50:15 படிங்க. சங்கீதம் 50:15 கர்த்தருக்கு மகிமையுள்ளாட்டு. சீக்கிரம் எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 12 முடிப்பேன். இல்லைன்னா ரேட் பண்ணி எனக்கு 1 மணிக்கு முடிப்பேன். நீங்க கையில் இருக்குது விஷயமே. ஆமே, அல்லேலூயா. சீக்கிரம் சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்படுத்தீங்களா? ஆபத்து நாளில உங்களை தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணா உங்களை விடுவிப்பாராக. நீங்க அவரை மகிழ்படுத்தீங்களா? அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க கூப்பிடணும். என்னன்னு சொல்லி கூப்பிடணும்? ஆபத்து வந்தா மட்டும் கூப்பிட்டு கூடாது. ஆபத்து இருந்தாலும் இல்லாட்டும் தேவ சமுத்திரம் அனிதனம் என்ன பண்ணணும்? கூப்பிடணும். அனிதனம் காலையில் எழுந்திரிச்சு எவ்வளவு சீக்கிரம் பல் வளர்க்குறீங்க, எவ்வளவு பெட்டுக்கே கேட்கறீங்க, எவ்வளவு பல் வளர்க்கறீங்க, பெட்டுக்கே குடிக்கிறீங்க உண்டு. நேரத்தில் எந்திரிச்சு போண்டா திங்கிறீங்க உண்டு. நேரத்தில் எந்திரிச்சு என்ன பண்ணுங்க? டீ ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்க உண்டு. நேரத்தில் டீ பதிலாக பிஸ்கட் திங்கிறீங்க உண்டு. நேரத்தில் எந்திரிச்சு என்ன பண்ணுங்க? வேலையை முடிச்சடி பாருங்க 6-7 மணிக்கே சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்டு போறீங்க உண்டு. இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் உடம்பு சரிகளும் அப்படி வாஞ்சியோடு ஓடுதுன்னா அதே போல உங்க சரிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு சாயங்காலம் உங்களுடைய சரிகள் ஒத்துழைக்கணும். கூப்பிடுறதா இருக்கணும். ஆமே, கூப்பிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆகும். இல்லையா? எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவர் சம்பவத்துல நீங்க கூப்பிடுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நீங்க அதிகமாக உட்கார்ந்து தேவ சமயத்தில் உட்கார்ந்து ஜெயிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. ஒரு காரியம் நடக்கும்னா நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் சமயத்தில் கெட்ட சேரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்களை ஜெயம் எடுக்கிற நீங்களே கண்ணார பார்ப்பீங்க. பாருங்க, ஏன் நீ சொல்றனா வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவன் சொன்னா அதை நிறைவேற்றியே தீருவார். ஆமே. பாருங்க, சங்கீதம் 20:4 சொல்றாரு. பாருங்க, 20:4 பாருங்க, உன் மனவிருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தரலே உன்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் எப்படி நிறைவேற்றுவார்? நீங்க அவரோட வசனத்தை கை கொண்டு அவர் வார்த்தை கை கொண்டு அவரோடத்துல நெருங்கி பழகும் போது அந்த வார்த்தை நிறைவேறும். இல்லையா? நெருங்கணும் போது தேவ சமூகத்தில் நெருங்கணும். எப்படி நெருங்கி பழகும் போது அப்ப எந்த காரியத்தில் ஒரு வேலை செய்றீங்கன்னா வேலை பார்த்துட்டே இருந்தா அது வேலை முடியாது. வேலை எப்படி நெருங்கி கிட்ட எடுத்து அந்த பொருளை தொட்டு அதை தூக்கி அங்க வச்சு இங்க வச்சு அது என்னென்ன பண்ணும்போது வேலை செய்து முடிக்கிறீங்க. அதே போலதான் தேவ சமூகத்துல தேவனிடத்துல நீங்க ஒரு காரியத்தை போய் ஆளுக்கு புலம்பி கேட்கும் போது தேவன் மன்னிக்கிறது மட்டுமில்ல உங்களோட காரியத்தை நிறைவேற்றுவார். இல்லையா? அதுக்காக எதையும் மன்னிப்பாரு சொல்லி நீங்க என்ன தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு போட்டு ஆண்டவர் இடத்துல போய் கூக்குள்ள போட்டுருந்தீங்கன்னா மன்னிப்பு கிடைக்காது சீக்கிரம். அப்புறம் நீங்க உபவாசம் போட்டு உங்க சரீரத்தை மாட்டி வடக்கி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து 2 நாள் 3 நாளைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது புலம்பி அப்புறம் தான் பாப்பார் ஆண்டவர். சரி, என்ன பார்த்துட்டு ஆவியானவர் என்ன மனதுருகனா தானுங்க காரியம் இல்லையா? அப்ப மன்னிப்பார் எல்லாமே என்ன தலை கொடுத்து அழுகு கூட. ஆமே, தேவன் மன்னிக்கிற தெய்வம் தான், இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல கடினமான தெய்வம் இயேசு. ஆமே, நீங்க இயேசுனார் நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினம் உள்ளவர். வேற எல்லாம் ஒரு ஆட்டை வெட்டலாம், கோட்டையை வெட்டலாம், எதோட செய்ய தப்பிச்சுக்கலாம். இன்னும் மானத்தையும் போய் உண்டாக்கும் தேவனிடத்துல நீங்க தப்பிச்சுக்கலாம் சொல்லி ஏமாந்து விடாதீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இல்லையா? ஆமா, எதிலையும் துணிகரமான காரியங்களை செய்யிட்டு துணிகரமான காரியங்களுக்கு நீங்க தலையொற்று போட்டு ஆண்டவர் மன்னிப்பாரு சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்னா கண்டிஷனா மாட்டிக்குவோம். ஆமே, எல்லாமுக்கும் ஆண்டவர் ஒரு எல்லை வைப்பார். ஏன்னா நம்ம தெய்வம் ரொம்ப பாலிமையானதான், ரொம்ப இறக்கம் உள்ளவருத. வானம் பாரு கிழக்கு மேற்கில் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரம் மன்னிக்கிற தெய்வம் தான். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்குதா அவ்வளோ பெரிய அன்பு படைத்த தெய்வம் தான். ஆனால் அவருடைய கோபம் ஒரே கடுகளவு தான். ஒரு நிமிடம் தான். அந்த ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கிறே தெரியாது. அனுபவம் இல்லையா? புரிஞ்சு கொள்ளணும். இயேசுவர் எப்படிப்பட்டவங்க புரிஞ்சு கொள்ளணும். தெரியுங்களா? ஒரு தூதன் விட்டா 1,80,000 பேர் வெளியே சங்காரம் பண்ண தெய்வம் தான். நம்ம தெய்வம் சின்ன தெய்வம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆமே, இன்னைக்கு நாட்டில் தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்குது. தேசத்துக்கு தேசம் என்ன பண்ண அழிவுகள் வருகிறது. தேசத்துக்கு தேசம் பூமி அரைச்சு வந்து இன்றைய திடீர்னு 40 பேர் 50 பேர் 100 பேர் ஏன் மறிக்கிறாங்க? நினைச்சு பாருங்க.
வேற எல்லாம் அடிச்சு போடுறதுக்கு எந்தக்குமே அதுக்கு தகுதியும் இல்லை, எந்த பொருளுக்குமே எந்த காரியத்துக்கும் எந்த தகுதி இல்லை. இது எல்லாம் தேவன் மன்னிக்கிற தேவன் தான் அந்த காரியத்தை பார்க்கிறாரு. அவருடைய நம்ம முடியாத கட்டத்தட்ட கைவிடுகிறாரு. கைவிடுவதால் தான் அழிவு வருகிறது. அவர் இவ்வளவு தூரம் மன்னிக்க அவ்வளவு தூரம் பார்த்துங்க. ஆபிரகாரம் கேட்கிறார், ஆண்டவரே ஒரு 100 பேர் தாழ்மை எவ்வளவு தூரம் கெஞ்சணும் அவ்வளவு தூரம் கெஞ்சுறார். கடைசியில் கேட்க ஒருவனும் தான் அவன் ஒரு புத்தனை மலை மேல ஓடிக்குவா சொல்லப்பிக்கிறார். இல்லையா? எவ்வளவு பெரிய தெய்வம் தெரியுங்களா? ஒருவனும் தான், ஒருவன் நீதிமான். அந்த ஒருவனை நீதிமானையும் என்ன பண்ற மலை மேல ஓட சொல்லி, அவன் குடும்பத்தோடு ஓட சொல்லி, நான் கடற்கரை மலைக்கு ஓடிய சொல்லி சொல்றாரா இல்லையா? அப்ப நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான், அவரு தான். ஆனா அறியாத சனங்களை எதை தெய்வம் நம்பி போயிடுறாங்க, போய் இன்னொன்று பேரளவு சிக்கிறாங்க, பேரளவு சிக்கி காணாத போய் விடுறாங்க. அதே மாதிரி நம்ம சூழ்நிலை வானத்தை பூமி உண்டாக்கி அவரை நம்பி அவரை பார்த்து உட்கார்ந்து நாமும் அந்த சூழ்நிலைக்கு ஆள்னா என்ன தள்ளப்பட்டு போயிடக்கூடாது. ஆமே இல்லையா? இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன் தான், நம்ம கர்ஷனை உள்ளவர் தான். தாயை போல ஒரு தவப்பிடை போல நம்மளை ஆற்றவரும் தேற்றதையும் தான் இல்லைன்னு சொல்லல. இல்லையா? அப்படிப்பட்ட தெய்வம் இடத்துல அவர் எல்லாமே செய்கிறத அவருக்கு தாழ்ந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா எதையும் செய்வார். ஒவ்வொரு மனசு சொல்லுவேன், அவன் தொண்டைக்கு கீழே போயிட்டா வர போயிருந்தாங்க, தொண்டைக்குள்ள இருந்த கைட்டும் கையில் கொடுத்துருவாருன்னு சொல்றேன். ஒரு மனசை பார்த்து அப்படி சொல்றாங்கன்னா இந்த அண்டங்களை படைத்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன் நினைச்சு பாருங்க. எந்த தெய்வம் வந்து உங்களுக்காக சவுக்கடி வாங்கியிருப்பார்? எந்த தெய்வம் வந்து 39 சவுக்கடி வாங்கியிருப்பார்? எந்த தெய்வம் வந்து கைகளை கால்களை காயப்பட்டிருப்பார்? எந்த தெய்வம் 3வது நாள் எழுந்திரிச்சு வந்து நம்மளை மீண்டும் மீட்டெடுத்திருப்பார்? நினைச்சு பாருங்க. ஏன்னா உலகத்தை படைச்சவர் உங்களை இணையும் ஒருவருடைய அவருடைய சாயலை படைத்த தேவன் பாருங்க. அவர் முடியாத கட்டத்தில் விடுறாரு, நம்மளை முடியாத கட்டத்தில். எவ்வளவு தூரம் நம்மளை காப்பாற்றணுமோ, எவ்வளவு தூரம் உங்களை வழிநடத்தணுமோ, எவ்வளவு தூரம் உங்களை நாளுக்கு நாள் உயர பண்ணணுமோ, எவ்வளவு தூரம் வசக்கணுமோ எல்லாமே செய்து பார்க்கிறார். அதையே அவர்களால் சலிக்க தன்மை முடியாத நேரத்திலே அந்த பேரழிவுகள் உண்டாகிறது. இல்லையா? ஆனா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆமே இல்லையா? இல்லையா? கர்த்தருடைய நாமம் உயரம்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படி வேணாலும் வசத்திற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப பாருங்க, அதுல இன்னொரு வசனத்தை படிக்கலாமே. எதுல? சங்கீதம் பாருங்க 23வது சங்கீதத்துல 5 படிக்கலாமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 23:5 என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழி செய்கிற தேவன் பாருங்க. இத்தனையும் மன்னிக்கிறாரு, உங்க சத்துருக்கு முன்னாடி தலையை வைக்கிறாரு, எண்ணெயால் அபிஷேகம் பண்றாரு, உங்க பாத்திரத்தை நிரம்பி வெளிச்சாரு. எப்ப அவருக்கு ஏற்றவரா நீங்க வாழ்ந்துட்டா அப்படியாகும். ஆமே இல்லையா? இல்லையா? அவருக்கு ஏற்ற பாத்திரம் ஆகும்போது உங்களுடைய தலையில எண்ணெய் பூசப்படுகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. அவருக்கு ஏற்ற பாத்திரம் இருக்கும் போது கர்த்தர் பெரியவரும் நிரூபிப்பாரு. உங்க பாத்திரம் நிரம்பும்னு சொல்லுவாரு. எல்லாம் ஒரு கையில கட்டி கர்த்தர் நாம வகுப்படுத்தலாமே. ஆமே இல்லையா? எவ்வளவு பெரிய தேவன் பாத்தீங்களா? அப்ப பாருங்க, கோபம் வருது ஒரு கடுகளவு கூட இல்லை, ஒரே நொடி பொழுதுல தான் கோபம். ஆனாலும் அவருடைய இறக்க வானம் பூமி கொள்ளாத அளவு அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். சரிங்களா? அப்ப உலகம் பூராமே தேவன் அறியாதனால இன்னைக்கு பேரழிவு வருகிறது, பிரச்சனை வருகிறது. இங்க வந்து அடிதொடி வம்பளப்போத்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற காரணம்னா தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய கோபம் எப்படி, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. இந்த உலகத்தை படைச்சவர், சந்திர சூரியனை படைச்சவர், நட்சத்திரங்களை படைத்தவர், நம்மளை படைத்தவர், பூமியில மனுஷனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி முன்குறித்து அறிந்து செய்து எல்லாமே உண்டாக்கி உருவாக்கி அதை பேர் சொல்லி நம்ம கையில ஒப்பு கொடுத்தவர். அந்த தெய்வத்துடைய காரியங்களை சிறையா நிறைய பேர் அறியாத நிலையில இன்னைக்கு பேரழிவு தேசத்தில் தாங்கிறது. பேரழிவு மட்டும் இல்ல, தேசம் இங்க பார்த்தாலும் வெட்டு குத்து என்ன நடக்குது காரணம் அவங்களுடைய தன்மை அறியாத தெரியறதுனாலதான் இதெல்லாம் நடக்கிறது. இல்லையா? அதை அறிஞ்சிட்டா போதுங்க, தேவன் செய்யற காரியத்தை நீங்க கண்ணார காண்பீங்க. அதுக்கத்தான் இயேசுதான் மெய்யான தெய்வம், மெய்யான தெய்வம் உலகம் போறோம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. மெய்யான தேவன் கடவுள் ஊருதான், உலகத்தை படைச்சது ஊருதான் சொல்லி சரித்திரம் பேசுறதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. யாராலும் மனக்கண்ணுக்கு திறக்கப்பட்டதோ அவங்களாம் இந்த உண்மையுள்ள தெய்வத்தை, அவர் உனீதி தேவதை ஆண்டவர் பிடிச்சு கொள்கிறாங்க. இல்லையா?
அவர்கள் கண்கள் திறக்கப்படியாத சாத்தானாய் பிசாசு என்ன பண்றாங்க, அவன் கண்களை குருட்டாட்டம் ஆகியிருக்கிறாங்க. ஜனங்கள் என்ன மேல்மையாக இருந்து ஜனங்கள் கூறழிச்சு போற காரணமே அது குருட்டாட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்களும் நாமளும் என்ன பண்ணணும், அவங்களுக்காக அழுகவும் புலவும் என்ன பண்ணணும், அவங்களுக்காக முழங்கால் படியிடும் சாப்பிடாது உட்கார்ந்து கதற வேண்டியது நம்ம வேலை இல்லையா? ஆமா, ஏன்னா அவனுடைய நம்ம அந்த அழைவுக்கு போற யாரு, நம்ம சகோதரன் அல்லவா, சகோதரி அல்லவா, நம்மளுடைய தேசத்திற்காக நம்மளுடைய நம்ம ரத்தம் அல்லவா. அந்த ஏக்கம் என்ன உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வரணும் சொல்லலாமா? ஆமென். வந்த போதுங்க கண்டிஷனா நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது மட்டுமில்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே தேவனுடைய கண்கள் திறக்கப்படும். அவங்களை பிசாசு கட்டிக்கிற அவன் வெட்கப்பட்டு ஓடுதலை கண்ணறப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கு அதிகாரம் கொடுத்த தேவன் அப்படி செய்வாராக. இந்த வார்த்தையை நான் இந்த சங்கீதானத்தை விட்டு ரெண்டாவது என்ன பண்ண போறேன், அடுத்தது என்ன செய்ய போறேன், செய்திக்கிறோம் போறோம். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சி. இப்போ நாம போன வாரம் என்ன செய்திருந்தோம்? ஆமென். ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த தேவன் செய்தி தொடங்கி வந்து கொண்டிருக்குது. யாக்கோபை பற்றி நம்ம அடிக்கடி பேசிக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு தலைப்பு வந்து ஏசாயா 51:3. தலைப்பு ஏசாயால 51:3. ஏசாயா 51:3 858 பக்கம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதற்கு பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தலை அடைய செய்து அது வனாந்தரத்தை என்னமா போலவும் ஏதேனை போலவும் அது அவாந்தர வழியை பாருங்க, அவாந்தர வழி கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார். பாருங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியும் பாருங்க துதியும் கீத சத்தமும் அதுல உண்டாகிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்னெல்லாம் உண்டாயிருக்குன்னு சொல்லி படிச்சோம். இந்த காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்ப பாருங்க, எப்ப நடக்குதுன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்துல நீங்க எப்பெல்லாம் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கோ துதிக்கோ ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாத்துக்குமே கூட இருக்கும்னு ஆசைப்பட்டு அவரை கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் இது நடக்கும். அல்லேலூயா. என்ன சந்தோஷத்தை தான் கர்த்தர் செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை சந்தோஷப்படுத்துறத அவருடைய வேலையை, உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை வைத்துறதா அவருடைய வேலையை. அவரு எந்த அளவுக்கு என் பிள்ளைகளை என்னிடத்துல ஓடி வருகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களை சந்தோஷப்படுத்துவேன். எந்த அளவுக்கு அவங்க முன்னாடி வராங்களோ அவங்களை அதுக்கு முன்னாடி வருவதற்கு நான் முன்குறித்தி அடைஞ்சதை அவங்க கையில கொடுத்துருவேங்க. அல்லேலூயா. ஆமா, 2 பேர் இருந்தாங்க ஒரு வீட்டுல. ஒருத்தர் டெக்னிக்கலாக ஐடியா பண்ணுறேன், டெக்னிக்கலாக ஐடியா பண்ணி என்ன அந்த ஆசீர்வாதத்தை பெறுறேன். இன்னொருத்தன் போய் என்னொன்னுங்க ஊரு பூரா போய் வனாந்தரத்தில் போய் என்னென்ன கொண்டாடுன்னு சொல்ல போனேன். அப்புறம் ஆசீர்வாதத்தை இறந்துட்டான். இல்லையா? அப்போ முன்னாடி எப்படின்னா பறந்துட்டு வரணும். நான் அப்படி நேரத்தை போய் இப்படி நேரமாச்சு அதெல்லாம் சொல்றதுக்கு அந்த இடத்துக்கு என்ன நான் வர ஏற்றுக்கவே இல்லை. அவர் அந்த மாதிரி டெக்னிக்கலான ஐடியா டெக்னிக்கலான காரியத்தை செய்தோன்னு என்ன பண்ண அவனுடைய ஆசீர்வாதத்தை பூராமே வாங்குறேன். அதனால நான் சொன்னேன், முன்னாடி வரையிலுக்கு முன்னாடியே ஆசீர்வதிக்கப்பட்ட இன்னைக்கு பாக்கியவான்னு சொன்னேன், இன்னைக்கு பாக்கியவாதிகள்னு சொன்னேன். அப்போ எப்பவுமே ஒரு சேவை சமூகத்தில் முந்திக்கொள்ளோன்னு, வீட்டுக்கு ஜபத்துக்கு போறதுக்கு முந்திக்கொள்ளோன்னு, தேவாலயத்துக்கு வரக்கும் முந்திக்கொள்ளோன்னு, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் முந்திக்கொள்ளோன்னு, தேவனுடைய வசனத்தை படிக்கிறதுக்கு முந்திக்கொள்ளோன்னு, தேவனுடைய இடத்துல ஒரு பாட்டு பாட சொன்னா அந்த பாட்டுக்கு நீங்க கைத்தால போடுறதுக்கு முந்திக்கொள்ளோன்னு, இல்லையா? எந்த காரியத்தை எடுத்தாலும் முந்திக்கொள்ளோன்னு சொல்லி தேவ வசனம் சொல்லுது. முந்திக்கொள்ளுவவனுக்கு எல்லாமே கிடைக்கும் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தில் உலக காரியத்தில் உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டோக்கனுக்கு இதுன்னு சொல்லிட்டுங்க, ஒரு பவுன் நகைன்னு சொல்லிட்டு பாருங்க அடிச்சு பிடிச்சி போய் அந்த டோக்கனை வாங்குறதுக்கு பாருங்க எத்தனை உயிர் போகுதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. உயிர் போகுதுல எத்தனை கலப்பாக பிறக்கிறாங்கன்னே தெரியும். உயிரே போல கலப்பாய் கிடக்கிறாங்களா இல்லையா? காணும் இல்லையா? சோது போய் கடைசியில் போற எத்தனை பேரும் தெரியாது. ஒருத்தருக்கு ரெண்டாவது மனப்பாகமாய் போற எத்தனை பேரும் தெரியாது. அப்ப உலகத்துல ஒரு நகைக்காக அவ்வளவு காரியத்துக்கு போறாங்கன்னா இது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன இடத்துல முந்திக்கொள்ளு வாங்குங்கள், வருகிற இருக்கு நான் என்ன பண்ணுவேன், வாங்க அழைக்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் கை எப்போதும் ஓங்கி இருக்கிறது சொல்றேன். ஆமென். அல்லேலூயா.
ஓங்கி இருக்கிறது தெய்வீக கரம். உங்க சந்தோஷத்தினால சமாதானத்தினால அங்க பாடுகள் என்னன்னா அந்த பாட்டு வீண சத்தம் துதிகள் எல்லாம் கேட்டு உங்கள் மூலியமா அதை கேட்கும் போது நான் சந்தோஷப்படுத்தி நான் என்ன சந்தோஷத்தினால மெய் மறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? தேவனுடைய சந்தோஷப்படுத்த மெய் மறந்து ஆசீர்வதிப்பாங்க. ஆமா, அதுக்கு தான் உங்களை வர சொல்றேன். நேரத்தில் வாங்க, தேவசனத்தில் உட்காருங்க, செவிங்க. வீட்டில் மரத்தில் புறப்படும் போதே செவிங்க. அன்றைய இன்னைக்கு என்னோட பேசணும், பரிசுத்தாவியான என்னோட பேசணும், பரமாவியான பேசணும், எனக்காக நீங்க என்ன வைத்திருக்கிறீங்க அந்த வார்த்தை என்னை தொடங்கி வரட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஜெயிச்சுட்டு வந்து பாருங்க. அந்த வார்த்தை உங்களை தொடங்கி வரும். ஆமே அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு நேற்று வாரம் எடுத்து செய்துனா அப்போ அதில் சந்தோஷ கீதம் எப்ப பாடுதுன்னு பாருங்க. இதுல எரேமியாவில் 32 தான் நம்ம நேற்று வாரம் படித்தோம். அதே 32 12 படிங்க. 32 12 பக்கம் 918 பக்கம். என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையா என்ன கண்களுக்கு முன்பாகவும் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவல் சாலைகள் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் பாருங்க, மாயசேயா குமாரனாகிய வேலியானின் மகனாகிய யார் இடத்துல எதுக்கு கொடுக்கிறாரு? அது கர்த்தர் என்ன பண்ற பத்திரத்துல கை வைக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தீங்கன்னா அவன் சேத்துல ஜெயில கிடக்கிறான். அவனுடைய முழுசம் போய் பார்த்தீங்கன்னா ஜெயில இருக்கிறான். நான் சொல்றது அப்படியே நீங்க பார்த்துட்டே வாங்க. அப்ப எத்தனை படிச்சீங்க? 12 படிச்சீங்க. அப்புறம் 13 அப்படியே பார்த்துக்கோங்க. அப்ப 13 அப்படியே படி, 13 படிக்கல. பாக்கி நோக்கி 2வது 14 இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவானால் பாருங்க, முத்திரை போடக்கூடிய கிரைய பத்திரத்தையும் திறந்திருக்கிற கிரைய பத்திரமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அநேக ஞானிகளை பறிக்கும் அவைகளை ஒரு மண்பாடத்தில். ஏன்னா அந்த தேசம் முழுவதும் என்னன்னா பெரிய பிரச்சனை உண்டாகுது. எல்லாத்தையுமே சிறை பிடிச்சிட்டு போற காலங்கள் வந்துடுது. கிரை பிடிக்க போறாங்க. அந்த நேரத்திலையுமே அந்த இடத்தை பத்திரம் பண்ணி சொல்றாரு. பத்திரம் பண்ணி கொண்டாந்து கொடுக்க சொல்றாரு. அது எங்க வைக்க? ஒரு மண்பாண்டத்தில் வையுங்கிறார். மண்பாண்டத்தில் வைத்து அதை பாதுகாத்து கொள்ளுங்கிறார். அப்ப பாதுகாத்து அதை பராமரிக்க வேண்டியது உன் வேலை. அதுக்குள்ள காரியத்தை நான் போடுறதுல எனக்கு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதே போல உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையுமே எத்தனையோ பிரச்சனை வரும். பக்தியிலுமே உங்களுக்கு தேவையான பத்திரங்கள் கைக்கு வரும். உங்களுடைய காரியங்களுக்கு கை கொள்ள கடையில் என்னென்ன நடக்கணுமோ வரும். பாருங்க, இத்தனை நாளா நீங்க ஒரு வாடகையிலேயே கூட நல்ல ஒரு குடானு கொடுக்க முடியல நினைச்சிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல குடானு இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு போது அந்த காரியத்தை வாய்க்க செய்வாரு. நல்ல வீடு வாசலுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. பாருங்க, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க இத்தனை நாளா எத்தனையோ வாடகை வீட்டில் தவிப்பீங்க. அந்த தவிப்பை மாற்றப்படி உங்களுக்கு பத்திரம் பண்ண இருக்கு. தேவன் அதுக்குள்ள எங்கோ இருந்து ஒரு என்னவனு ஒரு கிருமியை கொண்டுட்டு வருவா. ஒருத்தர் கொண்டாந்து உங்களுக்கு என்ன பண்ணுங்க, உங்க கையில பத்திரம் பண்ணி கொடுப்பா. அதை நீங்க வாங்குவீங்க. வாங்கி அதில் நல்ல வீட்டை கட்டி அதில் சுகமா வாழ்ந்திருக்கும்படி இங்க சங்கீத இந்த ஏசாயா 51:13 படிச்ச பார்த்த பிரகாரமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே மகள் என்ன பண்ணுங்க, கீதங்கள் பாடுறது மட்டும் இல்ல, என்ன பண்ணுங்க, கிண்ணாரங்க வாசிக்கிறது மட்டும் இல்ல, கம்பீர சத்தம் உண்டாகிறது மட்டும் இல்ல, அங்க சந்தோஷம் சமாதானம் கொஞ்சி வடியும். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிற காரியம் உங்களை தொடங்கி வந்து கொண்டிருக்கிறது சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்க வேலை. அல்லேலூயா. பாருங்க, அதுல எத்தனை படிச்சீங்கப்பா? 14 படி, 15 படிங்க. ஏனென்று இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகள் கர்த்தர்
சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, எல்லாமே கொல்லப்படும். அந்த சமயத்துலதான் தேவன் சொல்லுகிறாரு, உங்களுடைய எல்லாம் கொல்லப்படுற தேசத்துல, இப்படி நடக்கிற தேசத்துல, உங்களுடைய மண்பாண்டத்துல, உங்களுடைய பொக்கிஷமான பத்திரத்தை என்ன கையெழுத்து அதை வாங்கி வெய்யி. இத்தனை பிரச்சனை மத்தியில உனக்கு இதுவரைக்கும் அடைச்சு வச்சது கொல்லப்பட்டது இன்னும் திறக்கிற நாள் வந்துடுது. அது உங்க கையில கொடுக்கிற நாள் வந்துடுது. அது நீங்க வாங்குற நாள் வந்துடுது. உங்க வாழ்க்கை நாள் வந்துடுது. ஆமே ஆமே. கையில தட்டி மற்றவர்கள் மகிழ்ப்படுத்துது. ஆமே ஹல்லேலூயா. திரும்ப வரப்போகுது. உங்க அறியாத காரியங்கள் நடக்க போகிறது. உங்க வாழ்க்கையில் செழிக்க போகிறது. உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா நடக்காத காரியங்கள் நடக்க போகிறது. அதுல இருந்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. இதெல்லாம் நடக்கிற காரியம் கிட்ட நெருங்கிட்டு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமே 15 படிச்சுங்க. அதுல 16 படிங்க. பாருங்க, மேலியான் குமாரன் பாரனுக்கு கொடுத்த பண்பு, நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். அந்த விண்ணப்பம் ஆகுது. 2:17 கர்த்தராகிய ஆண்டவரே, இதே தேவரே மகா பலத்தினாலும் உன் நீட்டப்பட்ட என்ன பண்ணுங்க, உன் பயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்முடைய நேரம் செய்யக்கூடாத அதிசயமான காரியமே உண்டா? ஒன்றுமே இல்லை. அப்ப இதெல்லாம் போட்டு மண்பாண்டத்தில் போட்டிருந்த எல்லாமே என்ன வேணா இல்லாத போலாம். ஆனாலும் அதிசயமான காரியங்கள் நடக்கிற காரியம் உங்களை தொடர்ந்து வரப்போகிறது. இந்த புத்தாண்டு நீங்க போகும்போது இன்னும் 3 மாசம் இருக்குது. போறக்குள்ள சில காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதிசயத்தை கண்ணில் பார்க்கும்படி காரியங்கள் நடக்கிறது. கண்ணார பார்ப்பீங்க. இது நிறைவேறு. ஆமே, நிறைவேற காரியம். இது வரைக்கும் வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற கட்ட காலத்தை கிட்ட வைத்திருக்கிறாரு. நீங்கள் உண்மையாலும் அதை பெருக்க போற காலங்கள் கிட்ட வந்துவிட்டது. நீங்கள் அதை பெரித்து நீங்க ஒழிந்து வாழுகிற கண்ணார பார்ப்பீங்கன்னு சொல்லி தேவன் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆமே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, கர்த்தருடைய நாமம் உயரட்டு. அதனால சொன்னேன், சங்கீதம் அப்படியே சொன்ன 50ல 15 இன்னும் இருக்கு. அந்த 15 படிங்க. கர்த்தருடைய நாமம் உயரட்டு. சங்கீதம் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்படுத்த. பாருங்க, அவன் ஆபத்துல வசிக்க இருக்கிறான். அவன் எங்க விடுறது தெரியுங்களா? சிறைச்சாலையில சேத்துல அவனுடைய என்ன பண்றாங்க, கழுத்தளவு சேத்துக்குள்ள அடைக்க வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கம அவனுக்கு அணியாங்கிற ஒரு என்ன கிருபை வந்து கொண்டு இருக்கிறது. அவனுக்கு என்ன பத்தர் கையிட்டப்படுகிறது. அதை வாங்கி அவன் எங்க வைக்க சொல்றான்னா, நீ மண்பாடத்துல பக்குவப்படுத்திக்கிறாப்ல. இந்த பிரச்சனையில் மத்தியில கர்த்தர் என்ன உங்க வயிற்றுல கண்ணார பார்ப்பீங்க. நீ அழிஞ்சு போறது இல்ல. இதுல இருந்து நீ நான் மீட்டுக் கொள்ளுவேன். உன்னை தூக்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தூக்கி உனக்கு வேற வேண்டிய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை என்ன நிறைவேற்றணும்னு சொல்றேன். அப்படிப்பட்ட காரியம் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். எத்தனையோ கஷ்டத்திலையுமே, எத்தனையோ துன்பத்திலையுமே, கடங்காரனுடைய பிரச்சனையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சத்துருவானன் உங்களை என்ன கழுத்த அளவுக்கு பிடித்து அடக்கி வச்சிருக்கலாம். என்னோட கிடைக்கிற காரியம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இதுவரைக்கும் என்ன பண்ண கழுத்த அளவுக்கு கைக்கு வந்தது இன்னும் கைக்கு வந்து வாய்க்கத்தில் கைக்கத்திலே போயிருக்கலாம். கிடைக்க வேண்டிய காரியத்தை தாமசமாக நின்று கிடக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது மாறுங்கிறார். இல்லையா? மாத்தி சொல்றாரு, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி, உன்னுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றி, உன் பாத்திரத்தை என்ன நிரம்ப பண்ணி, உன் தலையை எடையால் அபிஷேகம் பண்ணி, உன் என்ன எதிரிகளுக்கு முன்னாடி சத்துருக்கு முன்பாக நீ உயர்ந்த கண்ணார நீ பார்ப்பீங்கிற ஆண்டவர். இல்லையா? பாருங்க, அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியன்னு சொல்லி சில வசனத்துல சொல்லித்தாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, உங்க துக்க நாளுகள் எல்லாம் முடியிருக்கு. கண்கள் உங்களை வைக்கிறதே கண்ணார பார்ப்பீங்களா? ஆமே. பாருங்க, ஒரு பஞ்சங்கள் வருகிறது. அந்த பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் செய்கிறார். பாருங்க, ஆபிரகாத்தை அழைக்கிறாரு. உன் அப்பனோட இடத்துல இருந்து உன் தாய் தப்போட்டு தேசத்தை விட்டு நீ வான் அழைத்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக சொல்லி அழைக்கிறாரு. ஆதிகாக 12 அப்படி அழைத்து பாருங்க, 2:1 இந்த 2:3 பார்த்தீங்கன்னா பயங்கரமா சொல்றாரு. அவனுக்கு ஒரு பஞ்சம் நேரிடுது. பஞ்ச நேரம் கட்டுரை சமத்துல உட்கார்ந்து அழுக வேண்டிய நேரம், புலம்ப வேண்டிய நேரம், கேட்க வேண்டிய நேரம் விட்டு போட்டு அவன் தேவனுடைய ஆலோசனை கேட்காதபடி அவன் புத்தி போன போக்கில் போறதை பார்க்கலாம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதிகாக 12:10 படிங்க. பாருங்க, 13ஆம் பக்கம். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாகி
பஞ்சம் கொடிதா இருந்ததுபடினால எங்க போறானாமா? ஏன் போறானங்க? தங்கும்படி அங்க வழக்கிட்டு போறான். பாருங்க, ஒரு பஞ்சம் வந்தது. யார் இடத்துல கேட்டுக்கோனு? யார் அவன் அழைச்சார்? அழைச்ச தெய்வத்தை அவன் கேட்டுக்கொண்டு பண்ணவா? அழைச்ச தேவன் இடத்துல ஆலோசனை கேட்டுக்கொண்டு பண்ணுவா? தொட்டதுக்கெல்லாம் ஆலோசனை கேட்கிறவன். நம்மளை அழைச்சாரே, அப்பனை விட்டு வா, அம்மாவை விட்டு வா, தேசத்தை விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இதெல்லாம் சொல்லி அழைத்தாருல்லவா? அந்த தேவன் அவனை ஆலோசனை கேட்டானா? பஞ்சம் ஒண்ணு என்ன பண்ற? பக்கத்தால் பசுமையா தெரிஞ்சாலும் ஓடிட்டு. நம்ம மக்கள் அப்படி ஏமாறாதீங்க தயவு செய்து. யாரோ சொல்றாங்க சொல்லி அந்த சபையில இருக்குது, இந்த சபையில இருக்குது, அங்க வாங்க இங்க வாங்க, புது வருஷத்துக்கு அது சொல்ற இது சொல்லி ஏமாந்து போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? மாட்டிக்கொண்டு மாற்றது மட்டும் இல்லை, இருக்கிற இறந்துரும் இல்லையா? போராடவே போனதை மட்டும் இல்லை, அவங்க கொண்டாட்டி என்ன வேணும் புடிச்சு போயிடுறாங்க இல்லையா? அந்த நிலைமைக்கு நீங்க போயிடக்கூடாது. பஞ்சம் வந்ததா? உங்களுடைய தேவாலயத்தில் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனையா? நீங்க என்ன பண்ண? தேவசனத்தில் உட்காருங்க, ஒன்று பொண்ணுக்கு சொல்லி அழுங்க, அண்ணன் என்ன ஆலோசனை கேளுங்க. உங்க ஊழியக்கார ஆலோசனை கொடுக்கலையா? நீங்க என்ன ஆண்டவர் சமத்துல வந்து உட்காருங்க. வீட்டில் உட்காராதீங்க, அடுத்த ஊழியக்கார தேடி போகாதீங்க இல்லையா? அடுத்த இடத்துக்கு ஓடாதீங்க, உங்களுக்கு கொடுத்த இடத்துல உட்காருங்க. ஆயிரத்தெட்டு இருந்தாலும் உங்க மனைவி உங்க பிள்ளைய விட்டு ஓட முடியுமா? ஏன் என்ன பண்றீங்க? கட்டுன மனைவியாச்சு, இது வரைக்கும் கையில் சோறு வைத்தமே. இந்த பிள்ளை பெற்று எவ்வளவு கஷ்டத்துலையுமே என்ன பண்ணோம்? தாயை பால் ஊட்டி ஊட்டி வளர்க்கும் போது அந்த குழந்தை எத்தனையோ சொல்லி வளர்த்திருக்குமே. அப்படி இருந்த குழந்தை இன்னைக்கு இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி மன வருத்தமானோடனே ரெண்டு பக்கம் வேற பக்கம் ஓடலான்னு ஆசைப்படாது தயவு செய்து. அதுக்குள்ள தீர்வு தேவ சமூகம். நீங்க எந்த ஆலைக்கு போறீங்களா அங்கதான் தீர்வு இருக்கு இல்லையா? உங்க வீட்டை விட்டு எங்கதான் போனாலும் உங்க நிலம் உங்களோட போகாது, உங்க நிலம் உங்களோட தான் வரும் இல்லையா? ஆபிரகாம் அதை கேட்டிருக்கோன்னு. ஆபிரகாம் என்னோட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கவில்லை. கேட்காதனால வந்த பிரச்சனை தான். அங்க என்ன பண்ண? அவன் அங்க இடத்துக்கு என்ன பண்ண? அவன் கிருவி வருது. அந்த கிருவி வரும்போது வருங்க, அவன் நாணமா அறிவோட அவன் என்ன செய்யறானா? அந்த பத்திரத்தை எல்லாருடைய சாட்சி முன்னாடி வாங்கி மண்பாட்டத்துல இருந்து பதுக்கி வைக்கிறான். எவ்வளவு ஞானமா இருக்காரு பாருங்க. இந்த ஆபிரகாமுக்கு அந்த ஞானம் ஏன் இல்லை? ஏன் அறிவு இல்லை? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைச்சவர் அல்லவா, தெரிந்து கொண்டவர் அல்லவா, உன் தாயின் தாப்பனை விட்டு விட்டு என்ன வான்னு சொன்னவர் அல்லவா, உன் தேசத்தை விட்டு வாழ சொன்னவர் அல்லவா. அப்ப அந்த தெய்வத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்டிருக்கிறவர் அல்லவா. அது கேட்கலையே. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் பண்ணிக்கிறீங்க. எங்கோ ஓடுறீங்க, எங்கோ வாடுறீங்க. தேவசத்தில் வாரன்னு சொன்ன புரியறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வருங்க, வர முடியல, சாயங்காலம் வந்து முன்ன உட்காருங்க. இப்ப சாயங்காலம் வாருங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஐயா சத்தியமே இருக்குது, நீங்க என்ன அப்படி வந்தாகன்னு சொன்னேன். அதே ஒரு கொண்டாட்ட பிடிக்கிறது. அதை நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு புத்தி சொன்னேன், நீங்க அனுமதித்தாலும் என் ஆண்டவர் என்ன இருக்கிறார். சாயங்காலம் மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவேன், நான் அழுவேன், தேவனிடத்தில் நான் ஆசீர்வாதத்தை பெறுவேன். அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். ஆமென் இல்லையா? ஊழியக்காரன் மனசந்தையா, அவனிடத்தில் ஒரு குறை வரத்தான் செய்யும். அதனால ஊழியக்காரனை நீங்க பார்த்து கூடாது. உங்களை என்னை அழைத்தாரே அந்த தெய்வத்திற்கு நீங்க வந்து உட்காரணும். ஆமென். அது உங்க வேலை. ஆபிரகாம் எவ்வளவு ஒரு விசுவாசமுள்ள தாப்பன், அவனுக்கே அந்த ஆணம் அல்ல. உங்களெல்லாம் நான் இங்க வர சொல்லுங்க. ஆமென். ஆனா உங்களுக்கு எல்லாம் சத்தியம். ஆபிரகாமுக்கு இன்னைக்கு பைபிள் இல்லை, இன்னைக்கு பைபிள் இருக்குது ஐயா. உங்களுக்கு நான் அடிக்கடிக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் உயரணும், எப்படியெல்லாம் முன்னேறணும், எப்படியெல்லாம் நீங்க இருக்கணும்னு சொல்லி அன்னையடியே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பாவம் என்ன, சாபம் என்ன, இதுல போய் சிக்கி விடாதீங்க. சிக்கி விட்டீங்கன்னா சீக்கிரம் வெளிவர முடியாது சொல்லி கொடுக்கிறேன் இல்லையா? ஆமா, தேவன் மன்னிப்பான்னு இதுல போய் மாட்டிக்கூடாது. மன்னிக்கிற தெய்வம் தான். கண்ணை மூடி முடிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது நடந்து போவது. அவ்வளவு மோசமான கோபக்கார தெய்வம். எஸ்தனர் அப்படிப்பட்டவர் இல்லையா? மறந்து புரிஞ்சுக்கொள்ள நீங்க. நம்ம குழந்தைகளெல்லாம் ஏன் நல்லா படிக்க மாட்டேங்குது, ஏன் குழந்தைங்க பத்திக்குள்ள வர மாட்டேங்குன்னா அதுக்கு காரணம் குழந்தைங்க இல்ல, நாம இல்லையா? நாம முடிவெடுக்கணும். நாம கடவுளாக்க உட்காரணும். யாருக்கையும் கஷ்டம் இல்லை, யாருக்கெல்லாம் ஒரு துக்கம் இல்லை, யாருக்கெல்லாம் ஒரு வேதனை இல்லை, யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும். அதையெல்லாம் நம்ம நினைச்சிருக்க கூடாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் விடுவு ஒருவரே, நானே பணியாரியை கத்தர். அப்ப அவர் இடத்துல வந்து உட்காரணும். உட்கார்ந்தாதான் தீருவார்
புரியுதுங்களா? கர்த்தர் மகிமை உண்டாட்டு. பாருங்க இன்னொரு வசனம், நான் முதல்ல கடைசியில் படிக்கணும், முதல்ல படிச்சுட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க 1 நாளாகத்துல 29:9. நான் சில வசனம் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடுவேன். 12 டான் முடிச்சிடுவேன். நீங்க படிக்கிறதுல இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகி, அதுக்காக சொல்றேன். 1 நாளாகத்துல 29:9 கட்டுறீங்களா? 1 நாளாகும் பக்கம் போடாது படிச்சுட்டேன். மனப்பூர்வமா கொடுத்ததுக்காக என்ன பண்ணாங்க? ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவோ மகவும் சந்தோஷப்பட்ட. ஒரு மனசனே முக்கியமா சந்தோஷப்பட்டான்னா, வானத்தையும் பூமி படைத்த தெய்வத்திடத்துல நீங்க நேரத்தையும் காலத்தையும் ஒப்பு கொடுத்தா சந்தோஷப்படாது இருப்பாரா? உங்களை சந்தோஷப்பட தள்ளுவாரா? தேவ சமுதிரம் வந்து நீ உட்கார்ந்தா இது ஆண்டு விட்டுருவாரா? ஐயா காலையில் வர முடியல, சாயங்காலம் முன்னால் அந்த நேரத்துக்கு கடவுளத்தில் உட்கார்ந்தேன், நான் தேவனோடு உருவாடுனேன், தேவனோடு ஒன்று சேர்ந்தேன், தேவனோடு அழுதேன், தேவனோடு புலம்புனேன், தேவனை விட்டு நான் பிரியாததை நான் மீண்டும் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய அவசியம் குறைஞ்ச அவசியத்தை நான் புல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் சொல்லும் போது தேவன் சந்தோஷப்படாது இருப்பாரா? இல்லையா? ஒரு மனுஷன், உலகத்துக்குள்ள மனுஷன் அவருக்கு எல்லாம் கொடுத்ததை பார்த்து சந்தோஷப்பட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுதே. அந்த தேவனிடத்துல அவருக்குள்ள நேரத்தையும் காலத்தையும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க எவ்வளவு தூரம் செலவழிக்கிறீங்களோ அதுக்கு கர்த்தர் ரெண்டு மணிவராக சந்தோஷப்படுறது மட்டுமில்ல, உங்க மேல இரக்கமுள்ள கருணையுள்ள கரத்தை நீட்டி உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி 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 வழிய பண்ணுவாரே. பாத்திரம் நிரம்பி படி, உங்க பாத்திரம் நிரம்பி வெளியே சொல்ல மட்டும் இல்ல, உங்க தலையில எண்ணெயினால அவசியம் நிறைந்து கொண்டே இருக்கு. இல்லையா? சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு அணுவனுங்க வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். இல்லையா? நீங்க எவ்வளவு தூரம் தேவனோட கட்ட சேர்றீங்க, எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் உட்கார்றீங்க, எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறீங்க, எவ்வளவு தூரம் தேவனோடத்துல உறவாடுறீங்க, அதுதான் முக்கியம். இல்லையா? ஆமே. யாருக்குதான் முடையில இருக்கு, யாருக்குதான் சண்டை பாருங்க. 2 நாள் என்னுடைய சரீரம் ரொம்ப படாத பாடுவேன். இன்னைக்கு நான் செய்தி எடுக்கிறதே நமக்கே எடுப்பனா இல்லை ஏதோ சாப்பாக்கு சொல்லிட்டு விட்டுருவனா அந்த நிலைமையில தான் காலையில் முடிச்சிருந்தோம். நைட்டு கூட அதைத்தான் மனைவி விட்டு பேசினேன். இல்லையா? ஆனால் கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. மனைவி ஆண்டு நடத்துவார் சொல்லி அவர் ஆறுதலையான வார்த்தையை மனைவி சொன்னேன். நான் யார் இடத்துல சொல்ல முடியும்? இல்லையா? ஸ்தோத்திரம். என் குடும்பம் எல்லாம் ஒரே மாதிரி தான். பிள்ளைங்களெல்லாம் ஒருத்தவங்க இப்படி இருக்குன்னு சொல்லிடணும், பிள்ளைங்க இடத்துல சொல்லித்தாகணும், மருமகள் இடத்துல சொல்லித்தாகணும். ஏன்னா என் குடும்பத்தில் நாங்கள் தான் பேசி ஆகணும். நீங்களே என் குடும்பம்னு சொல்லி உங்களோட பேசணும்னு ஆசையாக இருப்பேன். நான் நீங்கள் போனதை வந்ததை கூப்பிட்டு கூட பேச மாட்டேங்க. இப்படி இருக்கிறீங்க ஐயா, சாப்பிட்டீங்களா இல்லைங்களா ஐயா? ஏதோ நேசதாஸ் விட்டு அப்பப்போ ஃபோன் அடிப்பார், பித்தாளுக்கு அது கூட இல்லை. இல்லையா? கூப்பிடும், நீங்கள் பேசணும் ஐயா, ஒன்று பொண்ணுக்கு பேசணும். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? ஏசனாருக்கு அடுத்து நீங்கள் தானே எங்களுக்கு. இவங்களெல்லாம் நம்பித்தான் நான் இங்கே இருக்கிறேன். இல்லையா? நீங்கள் தான் கூப்பிட்டுங்களை ஆறுபடுத்தணும். ஆமே. இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஒரு வார்த்தை இருக்குது, நான் படித்து நிறைவேற்றலான ஆசையாக இருக்கிறேன். அடுக்குள்ள மேலும் 4 வருஷம் இருக்குது, முடிஞ்சால் 4 வாரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாரம் கொஞ்சம் பாக்கி விற்கிட்டு இருக்கிறோம், பாக்கி சொல்கிறதே இல்லை, பாக்கி பூர்ணப்படுத்துறதே இல்லை. பாக்கி பூர்ணப்படுத்தோன்னா நாம் 1 மணி வரைக்கும் செய்தி எடுத்து பூர்ணப்படுத்திடலாம். அது காலம் வருது, ஜனங்கள் நிரம்புங்க. அப்போ ஏசியெல்லாம் கிடைக்கி சத்தம் வெளியே போகிற நேரம்லாம் வரும். அந்த நேரத்தில் நம்ம அழகாக பேசுவோம். அழகாக பேசும்போது உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது, வேறு வர தெரியாது. நீங்கள் மூஞ்சியில் தொடக்க மாட்டீங்க, நல்ல குழுவோடு உட்காந்து கேட்பீங்க. அப்போ நல்லா பேசுறதுக்கு எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்குது. நீங்கள் கேட்குறீங்கன்னா கொஞ்சம் கேட்கலான்னு ஆசையாக இருக்குது. அது சீக்கிரம் நடக்குன்னு சொல்லி ஏசப்பாவிட்டு நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். ஆமே. இல்லையா? கர்த்தருக்கு மகிமையோடு யோபன் புஸ்தகம் எடுத்துக்கலாமே. யோபன் புஸ்தகம் 39:27 படிக்கலாமே. 27 பாருங்க. யோபன் புஸ்தகம் 668 பக்கம், பழைய ஏற்பாடு. யோபன் புஸ்தகம் 38 இந்த 39 எது எத்தனாவது? எத்தனாவது? 39 படிங்க.
கழுகு கட்டுமா? பாருங்க, கழுகு உன் கற்பனைத்தினால உயர பறந்து கழுகு உயரத்துல போய் கூட்ட கட்டுமா? அப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்காதே. கழுகு எங்கதான் உயர பிறந்தாலும் ஒரு மரமட்டையில ஒரு பொருட்ல என்ன பொருடு அப்படின்னு என்ன கண்ணு பொருடு பாறை பொருடு அதுதான் கூட்ட கட்டு. அவன் எவ்வளவு போற உயர பிறந்தா நீ அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்காதே. கழுகை போல உயர பிறந்தா நம்ம அங்கெல்லாம் போய் வாழலாம்னு ஆசைப்படாத. உனக்கு பூமியில்தான் எல்லாமே கத்தர் உண்டாக்கி வச்சிருக்காரு. பூமியில்தான் உனக்கு தேவையில்லாம் பறித்து வச்சிருக்காரு. பூமியில் தான் உனக்கு தேவையில் எல்லாமே உண்டாக்குறது மட்டும் இல்ல, உனக்கு எல்லாம் உங்கிறதுல இருந்து உடுத்துறதுல இருந்து ஆண்டரை குடிக்கிறதுல இருந்து நீ சுவாய்க்கிறதுல இருந்து சுவாச காத்துல இருந்து எல்லாம் இங்கே வைத்திருக்க. அந்த எண்ணங்கள் உனக்கு வருகொண்டே இருக்கும். உயர பறக்கிறது கழுகை போல நினைக்கூடாது. கழுகை பார்த்து அப்படி நீங்க சிந்திக்க கூடாது. அப்படி சிந்திக்காதீங்கிறார் ஆபிரகாம். அப்படி சிந்திச்சு தான் ஓடிட்டான். அங்க போனா பசுமையா இருக்குது. இந்த பசுமை பார்த்து போயிடலாம். அங்க போனா நம்ம நல்லா இருக்கலாம். நம்ம ஆடு மாடுகள் நல்லா இருக்கு, நாமளும் நல்லா இருப்போம். அந்த எண்ணத்தோட ஏன்னா உங்களை படைத்து அனைத்த தெய்வத்திடத்துல இவன் கற்பனை பண்ணி உட்காருங்க. இவன் என்ன அந்த கழுகை போல உயரத்துல ஓடனே உயரத்துல போய்க்கு என்ன பண்ண கூடு கட்டுமா அந்த மாதிரி நம்ம இவன் சிந்தனை அங்கே ஓடிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி உங்க சிந்தனையெல்லாம் அங்கே ஓடி இருக்கக்கூடாது. உங்க சிந்தனையில தெய்வ சமூகத்தில் உட்காரு. பாருங்க அடுத்தது அதுலயே எட்டப்படிங்க 28. அது பாரு கண்மலையிலும் அது கண்மலை சிகரத்திலையும் அரணான ஸ்தலத்திலையும் என்ன பண்ணு பார்த்தீங்களா? அப்ப எங்க வாழுதாம கீழதையே இடம் செய்யுது. கலை எவ்வளவு தூரமான பறக்கலாம் ஐயா. அதுக்கு எவ்வளவு வாசம் எங்க என்ன கிடந்தாலும் அதனுடைய வாசத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போகக்கூடிய அதுபோல பவுர் படைத்ததை அதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு தன்மை என்ன தெரியுங்களா? எங்க என்ன கிடந்தாலும் மோப்பம் பிடிச்சு போகக்கூடிய பவுர் இருக்கு. அதே மாதிரி எறும்புக்கு நீங்க எங்க என்னாச்சும் வச்சிருந்தா இது கூட நெய் வச்சிருந்த பாருங்க, எங்க இருந்தாலும் தெரியும் அந்த இடத்துல சுத்தி என்னதான் மருந்து போட்டு வச்சிருந்தாலும் அந்த வாத்துக்கு சுத்தி வந்து உட்காந்து அந்த மருந்து கொஞ்சம் அக்கட்ட விட்டு அண்ணா தூக்கிட்டு போயிருந்தாரு இல்லையா? பாருங்க எறும்பு நீங்க நசுக்குனீங்கன்னு எப்படின்னீங்கன்னா எப்படின்னா செத்து போகும். எவ்வளவு பவர் கடவுள் வைத்திருக்காரு. அதனாலதான் தேவன் சொன்னாரு நீ எறும்பு இடத்துல போய் ஞானத்தை கத்துக்கொண்டார் இல்லையா? எறும்பு இடத்துல போய் ஞானத்தை கத்துக்க சொல்றாரு தெய்வம். அப்ப அவ்வளோ பாருங்க எல்லாமே விட்டுப்பட்டு வான்னு அழைச்ச தெய்வத்திடத்துல கேட்காதபடி அவன் என்ன பண்ற போரானைங்க இங்க மாற நீங்க ஏமாந்து விடாதீங்க. தயவுசெய்து உங்களுக்கு சொல்லித்தாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேச்சு தீர்த்துக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் தேவசம் உட்காருங்க. தேவன் கூப்பிடுறாரு, மகனே மகளே ஏன் போகிறாய், எங்கே போகிறாய், எதுக்காக போடுகிறாய், உனக்கு கண்ணீரோட கூப்பிடுறாரு. இதே இடத்துல இரு, உனக்கு வேண்டியது நான் தருவேன். நேரங்கள் காலங்களையே நான் வைத்திருப்பேன். அந்த நாளில் உனக்கு என்ன தேவையை செய்வேன். அதுக்கு உனக்கு ஆயுசை கூட்டி கொடுப்பேன். ஆயுசு எவ்வளவு தேவையோ அதை கொடுத்து அதில் நீ அனுபவிச்சு அந்த அனுபவிச்சு பிறகுதான் உன்னை பருவத்தை கூட்டி சொல்லுவேன். பூலோகத்தில் நீ அனுபவிச்சு சந்தோஷத்தோட சமாதானத்தோட உன் ஆத்மா என்னிடத்துல மகிழ்ந்து கழிந்து கொண்டு வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீயும் நானும் ஆசாரிக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிறதே கர்த்தர் உன்னை அடுத்த வாரம் மீதி இருந்தா உங்களுக்கு அதுக்குள்ள வேற போயிடுதுன்னா இல்லை இருந்தா அதுலயே நான் கொண்டாடுவேன். அப்ப என்னன்னா அனினியாவை பத்தி நம்ம பார்த்தோம். அவ பத்திரப்படுத்தினா. அதே போலதான் ஆபிரகாம் பத்திரப்படுத்தாத நேரம் வந்த விளைவுகள் அன்றே எத்தனையோ காரியம் இருந்தா. அதே போல நாங்கள் என்ன வேணும் சில காரியங்களை பத்திரப்படுத்தாதபடி ஏமாந்திருந்தா நீங்க பத்திரப்படுத்துங்க. மண்பானத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது எவ்வளவு வேணாம திராட்சை தோட்டங்கள் இருந்து எது வேணும் அழியலாம். ஆனால் உங்க பத்திரம் அழிய போறது இல்லை. உங்க மேல வச்சு பத்திரம் எத்தனை ஆண்டு ஆனாலும் எத்தனை நாள் ஆனாலும் அந்த பத்திரம் உங்க கைக்கு வரும். நீங்கள் அந்த பத்திரத்துல என்ன பண்ணு அந்த இடத்துல வீட்டை கட்டுவீங்க. அந்த பத்திரத்துக்குள்ள வாழுவீங்க. அந்த பத்திரத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை கத்தர் செழிக்கப்படுகிறத கண்ணார பார்ப்பீங்க. இது நிச்சயம் சொல்லி முடிவெடுத்து கைகளை தட்டி கத்தர் நாமத்தை மதுப்படுத்தலாமே இல்லையா? நாமே கத்தர் செய்வார்கள். எல்லாரும் முழங்கால் படிப்பு நம்ம ஜெபம் பண்ணலாமே. முழங்கால் படிவனுக்கு கத்தர் உங்களை வைத்து வாரா.